Hello friends, welcome to Shallows Artistry. Bacardi bottle எப்படி டெக்கரேட் பண்ணலான்னு தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு பக்காடி பாட்டில் எடுத்துகிட்டு அதோட லேபிள் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா அது ஈஸியாக வெளியே வந்துடும். இந்த இளநீ தொக்கு குறும்பு தொக்கு இதெல்லாம் எடுத்து அழகாக பெயிண்ட் பண்ணி வச்சிடலாம் பூ மாதிரி. இந்த லேபிள் எல்லாம் ரிமூவ் பண்ண பின்னாடி ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி நம்ம செஞ்சு வச்சிருக்கிற பூக்களெல்லாம் ஒற்ற ஆரம்பிக்கலாம். எங்கே அந்த லோகோ இருக்கோ அந்த லோகோ இருக்கிற இடத்த கவர் பண்ணுற மாதிரி பெரிய பூ வச்சிடலாம். மற்ற இடத்துலலாம் கொஞ்சம் சின்ன சின்ன பூக்களை வச்சு கவர் பண்ணிடலாம். இந்த பூ செய்கிற மெட்டீரியல் ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கலனா ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் பூ செஞ்சுக்கலாம். இப்போ இலைகளெல்லாம் ஒட்டுறக்க ஆரம்பிக்கலாம். இதுக்காக நான் ரெடிமேடான இலை தான் எடுத்திருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த இலை கிடைக்கலனா நான் முட்டை ட்ரே யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு இலை செஞ்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ஹேண்ட்மேடாகவே இலை செஞ்சுக்கலாம். முட்டை ட்ரேயை யூஸ் பண்ணி எப்படி லீவ் செய்யலாங்கிற அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் விட்டுருக்கேன். இப்போ இதை ஒரு கொடி படுற மாதிரி நம்ம ஒட்டி வச்சுக்கலாம். இப்போ பாட்டிலோட கீழ்ப்பகுதி பூரா இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிட்டோம். இப்போ மேலேயும் கிட்டத்தட்ட இதே மாதிரி பூ வச்சு டெக்கரேட் பண்ண போகிறோம். ஆனால் இங்கே சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணி 1-2 ஃப்ளவர்ஸ் மட்டும்தான் வைக்க போகிறோம். இப்போ ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி ஸ்லாண்டிங்கான லைன்ஸ் வரைய போகிறோம் அந்த பாட்டில் மேலே. ஃபஸ்ட்டு ஒரு டைரக்ஷனை பார்த்து போகிற மாதிரி இந்த லைன்ஸ் போட போகிறோம். ஒருவேளை உங்ககிட்ட ஹாட் க்ளூ இல்லைன்னா நீங்கள் ஃபெவிகாலை யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் தடியாக வேணும்னா நீங்கள் போட்டு வச்சிருக்கிற ஃபெவிகால் மேலே உல்லன் த்ரெட்டை பேஸ்ட் பண்ணி விடுங்க. அந்த லைன்ஸ் முடிஞ்ச பின்னாடி அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வர மாதிரி மற்ற லைன்ஸ் எல்லாம் வரைய போகிறோம். இப்போ மொத்த பாட்டிலையும் அந்த லைன்ஸ் போட்டு கவர் பண்ணிட்டோம். இப்போ பார்க்குறக்கு அந்த பாட்டிலில் நிறைய டைமண்ட் ஷேப் பாக்ஸஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த பாட்டிலை நம்ம கலர் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி நான் கலர் பண்ண போகிறேன். இப்போ ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணி இருக்கிற எல்லா டைமண்ட் ஷேப்குள்ளேயும் ப்ரௌன் கலர் அடிக்க போகிறேன். இந்த பெயிண்ட் இன்னுமே ஈரமாக இருக்கும்போது ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்து இதோட மேல் புறத்தில் மட்டும் சின்ன சின்ன ஸ்ட்ரைப்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த ப்ரௌன் கலரும் ஒயிட் கலரும் கலந்து ஒரு டார்க்கான சந்தன கலர் நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி த்ரூ அவுட் த பாட்டில் நம்ம கலர் பண்ணி விடலாம். இப்போ மொத்த பாட்டிலையும் கலர் அடித்து முடிச்ச பின்னாடி நம்ம போட்டு வச்சிருக்கிற லைன்ஸை கலர் பண்ணணும். இதுக்கு நான் யூஸ் பண்ணுற கலர் பார்த்தீங்கன்னா பேர்ல் கலர்ஸ் நல்ல ஷைனிங்காகவும் கிளிட்டரிங்காக இருக்கும். அதில் சில்வர் கலர் யூஸ் பண்ணி தான் நான் அடிச்சிட்ருக்கேன். இப்போ இந்த பாட்டில் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதோட நிறுத்தணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நிறுத்திக்கலாம். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் முத்து பாசி வச்சு அதை நம்ம டெக்கரேட் பண்ணலாம். இருக்கிறதுலையே பெரிய சைஸில் பாசி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஹாட் க்ளூ இல்லைன்னா ஃபெவிகால் போட்டு அந்த பூவோட சென்டரில் இதை ஒட்டிடுங்க. அதே மாதிரி நம்ம வரைஞ்சி விட்டுருக்கிற லைன்ஸ் எங்கெங்கெல்லாம் ஜாயின் பண்ணுதோ அந்த இடத்துல சின்ன சின்ன சைஸில் முத்து பாசி வச்சுக்கலாம். இதுக்கு நீங்கள் ஃபெவிகால் போட்டாவே போதுமானது. பாட்டிலோட ஒரு சைடில் மட்டும்தான் நான் முத்து பாசி போட்டு கவர் பண்ணியிருக்கேன். இன்னொரு சைடு வந்து எம்டியாக தான் விட்டுருக்கேன். உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் ஷாலோஸ் ஆர்டிஸ்ட்ரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.